ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 330 வேக்கன்சியோட மந்த்லி 74,000 சம்பளத்தோட இந்திய அணுசக்தி கழகத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஜாப் பற்றி நம்ம பார்க்கலாம். நிறுவனம் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 330. ஜாப் லொக்கேஷன் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 10/4/2026. லாஸ்ட் டேட் 30/4/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங். இந்த போஸ்ட்டுக்கு தான் அவங்க இந்த வேக்கன்சியை அலாட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி 74,000. சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இந்த கேட்டகரியில் அவங்க 60% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதோட வேலிட் கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதாவது 2024, 2025, 2026 நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல், இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு மேக்ஸிமம் 26 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 29 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 31 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். பிடபிள்யூபிடி இவங்களுக்கு இந்த கேட்டகரியில் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரியில் ஓபிசியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயதுலேருந்து மேக்ஸிமம் 39 வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரியில் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 41 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்லேருந்து 31 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீமேலுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி என்பிசிஐ இதில் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எந்த ஒரு தனி கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறவங்க வரிசையில் அவங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் மேலுக்கு மட்டும் 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு தான் போட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் எதை பேஸ் பண்ணினா கேட் எக்ஸாம் எழுதி அதில் 2024, 25, 26 இதில் எடுத்திருக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் மூலமாக தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி இந்த ஜாபுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதே சமயம் பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஜாப் பற்றின சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.